வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குரு வேதாத்திரி அவர்களின் 14 கோட்பாடுகளில் வேதாத்திரியம் 14இல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பொருள் துறையில் சமநீதி என்பதை பற்றி சிந்திக்கலாம். பொருட்களெல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொதுநலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பார் நல்லோர். போதனைகள் எளிதாக செயலாய் மாறும். பொருள் ஈட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவில் வசதி கிட்டும். பொருள்துறையில் பொதுமுறை கண்டுவிட்டால் பொது தொண்டாய் வாழ்வாகும், அறம் தழைக்கும். வாழ்க வளமுடன். ஒரு நாட்டில் பொருட்களெல்லாம் பொது உடைமையாக ஆகிவிட்டால் அவ்வாறு ஆகும் பொது நலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கவும் அவரவர்கள் துய்க்கவும் ஏதுவாக இருக்கும். அந்த நிலையில் அனைவருமே சுயநலமாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. தன்னலத்தை பொருத்தி மக்கள் தன்னலமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மாறிப்போவார்கள். பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பார் நல்லோர். பொருள் ஈட்டி அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒற்றுமையாய் உழைப்பை நல்குபவர்களாக நல்லோர்கள் மாறிப்போவார்கள். போதனைகள் எளிதாக செயலாய் மாறும். அனைவரும் கூறும் போதனைகளை ஏற்று தமக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளும் பாங்கு அனைவருக்கும் வந்துவிடும். பொருள் ஈட்ட தெரியாதோர் பொருள் ஈட்ட இயலாதோர் இவர்களும் போதுமென்ற அளவில் வசதியாய் வாழ அவர்களுக்கும் வசதிகள் ஏற்படும். பொருள்துறையில் பொதுமுறையை கண்டுவிட்டால் பொருள்துறையில் அனைவருமே உழைக்கிறோம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதாக அனைவருக்கும் தெரிந்து அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக மாறிப்போனால் பொது தொண்டே வாழ்வாகும். அவ்வாறு அனைவருக்கும் அனைத்தும் சென்று சேருவதாக அனைவருக்கும் தெரிந்து அனைவர் உழைப்பும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற அந்த பொது தொண்டே வாழ்வாகும். அனைவரது வாழ்வும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக மாறிப்போகும். அவ்வாறு அந்த மாற்றம் அனைவருக்கும் பொருள்துறையில் ஏற்படும் போது அறம் தழைக்கும். தர்ம நெறியாக நாம் செய்யும் அத்தனையும் அனைவருக்கும் சென்று சேரும். அந்த தர்ம காரியமாக அனைவரும் உணர்வதாக, அறச்செயலில் அனைவரும் இருப்பதாக அனைவரும் தன்னை உணர்ந்த போது தன் உழைப்பு அத்தனையும் பொதுநலம் கருதி சுயநலத்தில் பொதுநலம் என்பதாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக அனைவரும் உணர்வதாக, அனைவருக்கும் சென்று சேருவதாக பொருள்துறையில் சமநீதி ஏற்படும் என்று கூறும் குருவினுடைய இந்த கவியை நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும்
என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.